பலி பீடங்களில் வெட்டப்படுபவை ஆறுகள்தான், சிங்கங்கள் அல்ல. சிங்கங்களாக இருங்கள். சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும். ஒரு லட்சியத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். அதை அடைவதற்காக விடாமுயற்சியுடன் முன்னேறுங்கள். மனதை செம்மப்படுத்துவதே மனித இருப்பின் கடைசி இலக்காக இருத்தல் வேண்டும். வாழ்க்கை நீண்ட ஆயுளை கொண்டிருப்பதை விட சிறந்த ஒன்றாக இருக்க வேண்டும். நீ என்னை உன் அடிமை என்று நினைக்கும் போது உன்னை அழிக்கும் ஆயுதமாக நான் மாறிவிடுவது என் கடமை. மற்றவர்களின் எல்லா தேவைகளையும் நிவர்த்தி செய்தால்தான் உனக்கு நல்லவன் என்ற பெயர் கிடைக்குமானால் அந்த பெயர் ஒருபோதும் தேவையில்லை. நீங்கள் சமூக சுதந்திரத்தை அடையாதவரை சட்டம் வழங்கும் சுதந்திரத்தினால் உங்களுக்கு எந்த பயனும் இல்லை. வாழ்க்கையை கௌரவமாக வாழ்வதாக நீங்கள் நம்பினால் நீங்கள் சுய உதவியை நம்புகிறீர்கள். அதுவே சிறந்த உதவியாகும். ஒரு லட்சியத்தை இலக்காக்கிக் கொள்ளுங்கள். அதை அடைவதற்காக விடாமுயற்சியுடன் உழைத்து முன்னேறுங்கள். நம் வாழ்வின் 5 கோட்பாடுகள்: கல்வியுடன் இருங்கள், கிளர்ச்சியுடன் இருங்கள், நேர்மையாக இருங்கள், தன்னம்பிக்கையுடன் இருங்கள். இவைகளை ஒருபோதும் கைவிடாதீர்கள். ஒருவர் வணங்க வேண்டிய 3 தெய்வங்கள்: அறிவு, நன்னடத்தை, சுயமரியாதை. தாய்மொழியில் ஆரம்ப கல்வி கற்க முடியாத குழந்தைகளின் கல்வி மதிப்பற்றது, பொருளற்றது. நமது வாழ்க்கை நீண்டதாக இருப்பதை விட சிறப்பாக இருக்க வேண்டும். வரலாற்றை மறந்தவர்களால் வரலாற்றை உருவாக்க முடியாது. வாழ்க்கையில் முன்னேற கல்விதான் வழி என்பதை அறிந்து மாணவர்கள் கடினமாக படித்து சமுதாயத்தின் விசுவாசமான தலைவர்களாக மாற வேண்டும். சமூகத்தின் முன்னேற்றங்கள் அந்த சமுதாயத்தின் கல்வியின் முன்னேற்றத்தை பொறுத்தது. கல்வி, ஒழுங்கமைவு மற்றும் கிளர்ச்சியுடன் இருங்கள். சுதந்திரம், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவத்தை போதிக்கும் மதத்தை நான் விரும்புகிறேன். பெண்கள் அடைந்துள்ள முன்னேற்றத்தின் அளவை கொண்டு ஒரு சமூகத்தின் முன்னேற்றத்தை நான் அளவிடுகிறேன். கணவன் மனைவிக்கு இடையேயான உறவு நெறிய நண்பர்களில் ஒன்றாக இருக்க வேண்டும். ஒரு சிறந்த மனிதர் சமுதாயத்தின் சேவகனாக இருக்க தயாராக இருப்பதில் ஒரு சிறந்த மனிதரிடமிருந்து வேறுபட்டவர். தனக்கு அநீதி இழைக்கப்பட்டதை உணரக்கூட முடியாதவன் மனிதனே அல்ல. தெய்வீக குணங்களுடன் இவ்வுலகில் யாரும் பிறப்பதில்லை. வெற்றியோ வீழ்ச்சியோ அவரவர் மேற்கொள்ளும் முயற்சிகளை பொறுத்துதான் அமைகிறது. உனக்குள் கோபம் இருந்தால் மட்டுமே வெளியில் எதிரிகள் இருக்க முடியும். வாழ்வில் ஏற்படும் தோல்விகள் மற்றும் வெற்றிகள் உண்மையானது கிடையாது. உண்மையாக பழகும் நபர்களிடம் நீங்கள் பொய்யாக இருப்பதுதான் உண்மையான தோல்வி. இந்த உண்மையான தோல்விக்கு நீங்கள் காரணமாக இருக்காதீர்கள். விஷயங்களை பகிரும் நபர்களை ஆராயாதே. அவர்கள் சொல்ல வரும் கருத்தை மட்டும் கவனி.
இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்தும் அழிவடையும் என்பதை அறிந்து கொண்டால் படைக்கப் பெறாததை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அஞ்ச வேண்டியதற்கு அஞ்சாதவர்களும் அஞ்சக்கூடாமைக்கு அஞ்சுபவர்களும் தீய வழி கொள்கைகளில் பயணிப்பவர்கள். ஒருவன் சூதாட்டத்தில் அடையும் வெற்றியினால் ஒரு எதிரியையும் பெறுகிறான். வெற்றி வெறுப்பை மூட்டுவதால் தோல்வி அடைந்தவர் வேதனையில் வாழ்கின்றனர். வெற்றியையும் தோல்வியையும் சமமாக நினைப்பவர் இன்பமாக இருப்பார். உனக்கு வெற்றி வேண்டுமென்றால் நீ பொறாமைப்படாமல் இருக்க வேண்டும். அறிவுள்ள எதிரியை விட அறிவில்லாத நண்பர்கள் ஆபத்தானவர்கள். உன்னால் புரிந்து கொண்டது எதுவும் உன்னிடம் நிலைக்க முடியாது. ஆனால் உன்னை புரிந்து கொண்ட எதுவும் உன்னை விட்டு விலகாது. செல்வத்தை வெறுப்பது அறிவின் முதல் படி என்றால் செல்வத்தை பகிர்ந்து அளிப்பது அன்பின் முதல் படி. பூர்த்தி செய்ய முடிந்தவைகள் தேவைகள், ஆனால் விருப்பங்கள் ஆழத்தில் முடிவற்ற குழி நிரப்ப முடியாது. உன்னை நீ உண்மையாக நேசித்தால் உன்னால் இன்னொருவனை காயப்படுத்த முடியாது. பழிவாங்கும் எண்ணத்தை தவிர்த்து உங்கள் மனதை வலிமையாகவும் நிறமானதாகவும் மாற்றுங்கள். இவ்வுலகில் உள்ள எவரையும் போலவே நீங்களும் உங்கள் அன்புக்கும் பாசத்திற்கும் தகுதியானவர்தான். உண்மையான தோல்வி என்பது உண்மையாக பழகும் அவர்களிடம் நீங்கள் பொய்யாக இருப்பதுதான். அந்த தோல்விக்கு நீங்கள் காரணமாக இருக்காதீர்கள். ஒருவனுக்கு உன்னை காயப்படுத்துவதால் இன்பமாக இருக்கும் என்றால் பதிலுக்கு நீ கோபப்படாமல் இருப்பது உனது இன்பமாக இருக்கட்டும். நீ மனிதனாக வாழ்ந்தால் கோயிலுக்கு போவாய், புனிதனாக வாழ்ந்தால் நீயே கோயிலாவாய். உன்னை நீ உண்மையாக நேசித்தால் உன்னால் இன்னொருவனை காயப்படுத்த முடியாது. கோபத்தை தனக்குள் அடக்கி வைத்து இருப்பவர்கள் விஷம் அருந்திவிட்டு மற்றவர் இறப்பை எதிர்பார்ப்பது போலாகும். நீங்கள் தான் உங்கள் மனதை ஆள வேண்டும், இல்லை என்றால் அது உங்களை ஆளும். நிம்மதியை தேடி அலையாமல் இருப்பதை வைத்து அனுபவிக்க கற்றுக்கொண்டால் நிம்மதி தானாக உன்னை தேடி வரும். சத்தியத்தை நோக்கி உழைக்க தவறாதீர்கள். தவறினால் வாழ்வின் நோக்கத்தை தவறிவிட்டு விடுவீர்கள். ஆசைக்கும் அன்புக்கும் என்றும் அடிமையாகாதே. இவை இரண்டுமே உங்களை அடிமையாக்கிவிடும்.